திருமுறை முடியும். நாக்கதனி வானமரம் நல்ல உயரமாக இருக்கும். அதுக்கு அழிவு எப்போ வருது? கொலை தள்ளிட்டுன்னா அழிவு தான். கொலை தள்ளிட்டுனா நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த வான கொலையை மட்டும் எடுத்துக்கொண்டு வானமரத்தை வெட்டி சாய்ச்சிடுவோம். நண்டு சிப்பி நாக்கதனி கொண்டே கருவருக்கும் கொள்கை போல் ஒருவனுக்கு போதம் தனம் ஞானம் நல்ல அறிவும் நல்ல செல்வமும் நல்ல ஞானமும் வருகின்ற பொழுது மாதர் மேல் வைப்பார் மனம். இது சான்று ராவணன் தான். மாதர்னா பெண் மட்டும் எடுத்துக்கூடாது. உபலக்கணமாக மண்ணாசை பொன்னாசை இரண்டையும் சேர்த்துக்கணும். மண் பெண் பொன் 3 ஆசையும் வந்து இத்தனையும் சிதைத்து விடுகிறது. திருப்பள்ளி எழுச்சிக்கு போனோம், பார்க்க நல்லா இருக்கும், ஆனந்தமாக இருந்தது. வந்தவன் தான் இப்போ என்ன செய்யணும்? பனி பெய்து உடம்பு ஒத்துக்கிடாது, நான் வரமாட்டேன். ஆக எத்தனைதான் அவனுக்கு ஆர்வமும் இளமையும் ஈரமும் இருந்தாலும் கூட இந்த ஐம்புல சுகம் என்று ஒன்று வருகின்ற பொழுது இவன் அதை விட்டு விட்டு தீய நெறியிலே சென்று விடுகிறான். இதற்காகவா என் பிறவியை எடுத்தான் என்று திருமணம் சொல்லி காட்டுறான். ஆர்வமனமும் அளவுயில் இளமையும் ஈரமும் நல்லவென்று இன்புறும் காலத்து. கோயிலுக்கு காலையில் போனதே ஒரு சுகம், ஐயார்களை பார்ப்பதே ஒரு சுகம், திருமுறையை படிப்பதே ஒரு சுகம், கேட்பதே ஒரு சுகம் என்று இருந்தவன் ஒரு காலத்தில் என்ன ஆகிறது? நிலை பேசுகிறான். ஏன்? ஐம்புல நிகழ்ச்சிக்கு அடிமைப்பட்டு திசை மாறி போயிருக்கிறான். நல்லவென்று இன்புறும் காலத்து தீர இந்த நல்ல நாட்கள் தீரும்படியாக அழியும்படியாக வருவதோர் காமத்து தொழில் நின்று அவர்கள் ஐம்புல நிகழ்ச்சியையே விரும்பி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? பேசிக் கொள்கிறார்கள். மாதவன் இன்பம் மறந்து ஒழிந்தார்களே. ஆனால் இந்த ஐம்புலன்களால் கிடைக்கின்ற இன்பத்தை காட்டிலும் இறை இன்பம் மேலானது என்பது அறியாமல் இருக்கின்றார்களே. இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. நம்முடைய சைவத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுறது ஞாபகம். எல்லா உயிர்களும் இன்பத்தை விரும்புகிறது, எல்லா உயிர்களும் இன்பத்தை விரும்புகிறது. இது தொல்காப்பிய சூத்திரத்திலேயே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. எல்லா உயிரும் இன்பத்தை தான் விரும்பும். அப்படி உயிரில் நுகர்கின்ற இன்பத்தை நம்முடைய சைவ சமயம் 2ஆக பிரிக்கிறது. ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என சொல்லக்கூடியது நம்முடைய கருவி கரணங்களால் நம்முடைய ஆன்மபோதத்தையும் சேர்த்து அனுபவிக்குவதற்கு பேர் சிற்றின்பம்னு பேர். இப்போ நல்லா இருக்கு சொல்லி பிரியாணி ஒருத்தன் சாப்பிடுவான். இது கருவி கரணங்களால், எது? மூக்கு நாக்கு எல்லாமே அங்கே சொல்லப்படுகிறது. இப்படி ஐம்புலன்களை கொண்டு தற்போதத்தோடு அவசிய அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு போய் சிற்றின்பம் பேர். ஆனால் இந்த உடம்பிலே இருக்கின்ற இந்த ஐம்புலன்களை சிவகரணமாக மாற்றி நான் இதை அனுபவிக்கிறேன் என்ற அந்த தற்போதம் ஆன்ம உணர்வும் இன்றி இறைவனோடு சேர்ந்து அனுபவிக்கின்ற இன்பம் தான் பேரின்பம். இந்த பேரின்பம் என்பது எப்படிப்பட்டது என சொன்னால், ஒரு வண்டானது அப்படியே ஒரு மலரை சுற்றி சுற்றி வருகிறது. சுற்றி சுற்றி வந்து அந்த மலருக்குள் இருக்கிற தேனை நுகர்ந்து அப்படியே கிறங்கி தான் என்பதை அறியாது அப்படியே கிறங்கி அந்த மலருக்குள்ளேயே கிடந்து விடும். தன்னை மறந்து கிறங்கி விடும். இது காலப்போக்கில் என்னாகும்? பௌதிகத்தில் சொல்லுகின்ற பொழுது அந்த எதர்கள் வந்து மூடிடும். ஆனால் அந்த வண்டு சாகாது. இதழ் வந்து மூடிடும். மூடுறதுக்கு அப்புறம் சிலவைகள் இறந்துப்படும். சிலையில் என்ன செய்யும்னா அது காயாகி பழுத்தோடுற வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அதான் மாம்பழத்துக்குள்ளே வண்டு இருக்கும். மாம்பழத்துக்குள்ளே அதனால தான் வண்டு இருக்கிறது. அப்போ இது இந்த பழத்துக்குள்ளே அடைபட்டதற்கு காரணம் என்ன? அந்த தேனை உண்ட போதத்தில் தன்னை மறந்து அயர்ந்து கிடக்கும். தேனை உண்ட வண்டு எப்படி தன்னை மறந்து பூவிலேயே அடங்கி கிடக்கிறதோ, இதே போல இறை இன்பம் என சொல்லக்கூடியது இந்த ஐம்புலன்களை சிவகரணமாக்கி அந்த பேரின்பத்தை துவைத்துக் கொண்டு தான் என்பதை மறந்து சிவமாகவே கிடக்கலாம் பேரின்பம்.
இந்த சிற்றின்பத்திலே இருந்து பேரின்பத்துக்கு போனோம். வைத்த சிற்றின்பமே பேரின்பாய் அங்கே முற்ற வரும் பரிசது உந்தீபர. திருவந்தியார் என சொல்லக்கூடிய அந்த சாஸ்திர நூலில் சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது சைவத்தில் தலையான கொள்கை. சிற்றின்பத்திற்கு அடிமையானவன் பேரின்பத்தை இழக்கின்றான். பேரின்பத்தை இழக்கின்றான் தான் வருது. இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திருநீலகண்ட நாயனார் புராணம். திருநீலகண்ட நாயனார் புராணம் என்னது? இளமை மீதுற இன்பத்தில் எளியரானார். ஆனால் இதை விட பேரின்பம் ஒன்று இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இறைவன் என்ன செய்கிறான்? அங்கே தீண்டு வீரையாகி எம்மை திருநீலகண்டம் என்று அந்த துணைவியாரை சொல்லும்படியாக வைத்து அந்த சிற்றின்பத்தை எப்படி மறந்தார்? திருநீலகண்டம் 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 என்ற நாம மந்திரத்தையே சொல்லி சிற்றின்பத்தை மறந்தார். எப்படி மறந்தார்? அதே இளமையான மனைவி, எழிலான மனைவி, தனக்கு உரிய மனைவி, அவளோடு இரவும் பகலும் மழைக்காலம் வெயில்காலம் என்று ஒன்றாக இருந்தாலும் கூட தொடர. ஏன்? சிற்றின்பத்தை பேரின்பத்தை தருகின்ற நீலகண்டம் என்ற மந்திரத்தால் வென்றார். அதனால்தான் அவருக்கு சாய்ஜபதி பெரும்பலம் கிடைத்தது. வென்ற ஐம்புலனாம் மிக்கீர் என்று நம்முடைய பெருமானை திருவாக்காக கூறி, நீ சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்தை உணர்ந்து அடைந்து விட்டாய் என்று அங்கே முதல் தனியடியார் என்று அங்கே அப்படிதான் சொல்லப்படுது. இப்படி பேரின்பம் என ஒன்று இருக்கிறதே என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று அங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி காட்டுறேன். ஒரு கல்யாண மண்டபத்தில் காலையில் டிஃபனுக்கு நான் போய் உட்காந்துருக்கேன். அந்த டிஃபனுக்கு வச்சிருக்கும் போது அந்த டிஃபனில் ஒரு இட்லி வச்சான். ஒரு இட்லி வச்சானே என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு பின்னால் தான் தெரியும். ஒரு இட்லி வச்சு ரெண்டாவது இட்லி வைக்கணுமான்னு கேட்டால் நான் வேண்டான்ட்டேன். எனக்கு ஒரு இட்லி பக்கத்தில் விடாமல் என்னைய ஒரு இட்லி வைக்க அறிவு இருக்கு அவனுக்கு வையின்னா ஒரு 5-6 இட்லியும் வச்சான். இட்லியை நல்லா உதுத்தான். சாம்பாரை ஊற்றுனான். அணையை கட்டி நல்லா குடைச்சான். சடன்னு சாப்பிட்டான். இதுதான் இன்றைக்கி டிஃபன் நினச்சி தின்னான். அதுக்கப்புறம் ஒரு தோசை ஒன்று வந்தது. தோசைக்கு அப்புறம் இட்லி பொடி போட்ட தோசை ஒன்று வந்தது. பூரி ஒன்று வந்தது. இடியப்பம் ஒன்று வந்தது. அவன் பார்த்தான். நான் இடத்தினே வயிற்று நினைச்சிட்டேன்னா அது எப்படி செய்யும், பின்னால் இப்படி வரணும் எனக்கு தெரியாது. பின்னே இருக்கின்ற பேரின்பத்தை அறியாது முன்னே கிடைத்ததே சிற்றின்பத்தை பெரியவன் தான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியும், ஒரு இட்லி மட்டும் வந்தால் பின்னால் வெரைட்டிஸ் இருக்குங்கிறது எனக்கு ஒரு அனுபவம். ஆனால் எனக்கு இதுதான் இன்றைக்கு உணவு நான் நினைத்து கொண்டு அதையே நினைச்சு கொண்டு நான் பூரி சாப்பிடல, இடியப்பமும் சாப்பிடல, அதில் மிளகு பொடி போட்ட தோசையும் சாப்பிடலை, பூரியும் சாப்பிடலை, ஒன்றும் சாப்பிடலை. எதுக்கு சொல்லணும்னா பேரின்பம் ஒன்று இருப்பதை மறந்து கிடைத்த சிற்றின்பத்தையே பெரிதென நுகர்கின்ற ஒரு அறிவீனம். அதனால் அவன் இறக்கின்றான் என்பதைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஆர்வமனம் அளவில் இளமையும் ஈரமும் நல்லவென்று இன்புற்றிரு காலத்து தீர வருவதோர் காமத்தொழில் நின்று மாதவன் இன்பம் மறந்து ஒழிந்தார்களே. மாதவன் இன்பம் மறந்து ஒழிந்தார்களே. இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பேரின்பத்தை இவர்கள் நுகராமல் இழந்து விட்டார்களே என்று இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்து ஒரு அருமையான உதாரணம் சொன்னார். இறைவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய வடிவம் எப்படி இருக்கும் சொன்னா, காலையிலே சூரியன் எழுகின்ற பொழுது ஒரு செம்பழுப்பு நிறம் இருக்கும். அந்த செம்பழுப்பு நிறமுடைய அந்த ஞாயிறு போன்ற வடிவத்தை உடையவன். அவன் எப்படி இருக்கிறான் சொன்னால், மேலே உற்று கவனித்தார் அவனே செம்பிழம்பு தீ போல் காட்சி தருகிறான். காட்சி தருகின்ற அவன்
அடியார்கள் இதய கமலத்தினுள்ளே எழுந்தருள் இருக்கிறான். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்பவன். அங்கே நம்முடைய பெருமான் சொல்லுகின்ற பொழுது, இங்கே இறைவனை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அங்கே அழகான ஒரு திருக்குறளில் ஞாபகம், அடியார்கள் இதய கமலத்திலே எழுந்தருள் இருக்கும் ஒரு இது வரும். மடமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவார்கள். மலர்மிசைன்னு என்ன அர்த்தம்? அடியார்களது இருதய தாமரையின் கண்ணே எழுந்தருளி இருப்பவன். அடியார்களுடைய இருதய தாமரையின் கண்ணே எழுந்தருளி இருப்பவன். எனவே இறைவனானவன் எழுகின்ற ஞாயிறின் நிறத்தை உடையவன், சிவந்த அக்னியின் வடிவத்தை திருமேனியாக உடையவன். அத்தோடு மட்டுமல்லாது அடியார்களது இதய தாமரையில் எழுந்தருளியிருக்கிறான். இப்படி வெளியேயும் உள்ளேயும் எழுந்தருளிக்கின்ற அவனை நான் இதுவரை விசாரித்து அறியாமல், உண்மை தெரியாமல் நான் இருந்து விட்டேனே என்று அங்கே ஏம்போதாக அடுத்த திருமந்திரத்தில் சொல்லி காட்டுகிறார். இப்பரிசே இள ஞாயிறு போல் உரு அப்பரிசு அங்கியின் உள்ளுரை அம்மானை, இப்பரிசே கமலத்து உரை ஈசனை, மெய்ப்பரிசே விரவாது இருந்தோமே. அவருடைய உண்மைத்தன்மையை விசாரியாது இருந்தோமே என்று சொல்லிக்காட்டார். பல பேருக்கு தெரிகிறது, ஆனால் உண்மையை விசாரிப்பது இல்லை. உண்மையை விசாரிப்பது இல்லை. இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய பரம்பரைக்கு பல பேர் இருக்கிறது. பல பேர்னு சொன்ன உடனே ஒருத்தர் நினைக்கான், இங்கே பூனநாதன் சாமி இருக்கிறாரு, திருநெல்வேலியில் நெல்லையப்பர் இருக்கிறாரு, சொக்கநாதர் மதுரையில் இருக்காருன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கடவுள்னு நினைக்கிறார். கஷேத்திர கோவிலில் நாவுக்கரசருடைய கஷேத்திர கோவிலை பார்க்கணும். ஒவ்வொரு தலத்தையும் சொல்லி கடைசியில் எப்படி முடிக்கிறார்? இங்கே கைலாய நாதனையே காணலாம். இந்த கைலை நாதன் தான் ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு பெயரோடு திகழ்கிறான். ஆனால் சில பேர் ஏதோ ஒரு கடவுள், நான் அங்கே நேர்ந்திருக்கு, இங்கே இருந்திருக்கு, இந்த கடவுள் அந்த கடவுள் என்று பல கடவுளர் வழிபாடு நம்முடைய சைவத்தில் கிடையவே கிடையாது. இந்த ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு பேர் கிடையாது, அது அடுத்த ஒரு விசேஷம். புஷ்பவனத்திலே நம்முடைய பெருமான் இங்கே எழுந்தருளின்ற காரணத்தினால புஷ்பவனநாதர்னு பேர் இல்லையா? புஷ்பவனநாதர். ஆக இப்படி காரண இடுகிற பேர் தான் சிவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதே அன்றி அவனுக்கு என்று ஒரு பெயர் கிடையாது. ஏன் பேர் அவருக்கு கிடையாது? ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம். அவனுக்கு ஒரு பேர் கிடையாது. ஏன் பேர் கிடையாது? விசாரிக்கணும். எந்த ஒரு பொருளானது ஒரு பெயரால் சுற்றி அறியப்படுகிறதோ, அப்படி சுற்றி அறியப்பட்ட பொருள் அனித்தியம், அழிஞ்சுவோம். உதாரணமாக இந்த செல்ஃபோன் அந்த பொருளை குறித்தது. ஆனால் இந்த செல்ஃபோனும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் கையிலே இருக்கு சொல்ல முடியாது. கண்ட பண்ணிடுவேன். பூமிக்குள்ளே இது நொடிக்கு எரியப்படுற படம். எந்த ஒரு பொருளானது சுற்றி அறியப்படுகிறதோ, கண்டித பொருளாக இருக்கிறதோ, அது பூரா அனித்தியம். இறைவனுக்கு ஒரு பேர்னு வச்சாச்சுன்னா அதுவும் அனித்தியமாயிரும், அதுவும் அனித்தியமாயிரும். அப்போ அவருக்கு என்ன பெயர் எப்படி வைக்கிறோம்னு சொன்னால் காரண விடுகுறி பெயர். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நம்முடைய பரம்பொருளுக்கு கபாலின்னு பேர். கபாலின்னு என்ன அர்த்தம்? பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தியவர். பிரம்ம கபாலத்தை கையிலே ஏந்தியவர். அவர் ஏன் பிரம்ம கபாலத்தை ஏந்தி இருக்கிறார்? பிச்சை எடுக்கிறார். சுவாமியா பிச்சை எடுக்காரு. விசாரிச்சோமா? அதான் விசாரிக்காம நான் கெட்டுட்டேனே. ததீச உத்தரப்படலம் என்று கந்தபுராணத்தில் வருகிறது. தச்சன் கேள்வி கேட்டு இதெல்லாம் சொல்லலாம். அவங்க பெருமான் வந்து சாம்பரை பூசிக்கிட்டு அழியாரு, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு, பொம்பளைய தலைக்கு மேலே தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் இழிவாக பேசுகிறார் தச்சன். அத்தனைக்கும் பதில் சொல்லி விளக்கத்தை கொடுக்கிறார் ததீச முனிவர். கந்தபுராணத்தில் அந்த ததீச உத்தர படலத்தை கண்டிப்பாக படிக்கணும். திருச்சாளரை கண்டிப்பாக படிக்கணும். திருச்சாளர் இதே போல கேள்விகளுக்கு தான் பதில் வரும்.
அவர் ஏன் கபாலத்தை ஏற்றிருக்கிறார், பிரம்ம கபாலத்தை ஏற்றி பிச்சை எடுக்கிறார் என்றால், முதலில் அந்த கபாலம் பிரம்மனது கபாலம். பிரம்மன் யார்? இறைவனால் தோற்றுவிக்கப்பட்ட ஒருவன். அவனுக்கு தன்னுடைய தொழிலே ஒன்றை வகுத்து கொடுத்த பின்பு ஒரு காலாந்தரத்தில் அவரும் நொடிக்கப்பட்டு, அவரும் என்ன செய்யப்பட்டு வாழ்நாள் முறிக்கப்பட்டு அவரது பிரம்ம கபாலத்தை தான் தாங்கியிருக்கிறார். அவருக்கு பெருமை சேர்க்க. அப்போ என்ன அர்த்தம்? பிரம்மனுக்கு விஷ்ணுவுக்கு தோற்றம் உண்டு, முடிவு உண்டு. ஆனால் அவர்களையும் நொடித்து அவர்களை கபாலத்தை கையில் வச்சிருக்கிறார்னா இவன் தோற்றமும் முடிவும் இல்லாதவன். 100 கோடி பிரம்மர்கள் நொந்தனர், 6 கோடி நாராயணர், அங்கனை வேறு கங்கை மடலெண்ணில் இந்திரன், ஈர் இல்லாதவன் ஈசன் ஒருவன் என்று காட்டுவதுதான் அந்த கபாலி வடிவம். சரி, பிச்சை எடுத்து வர்றாரு. எதை பிச்சை எடுத்தார்? புராணத்தை நல்லா பாருங்க. யாராவது இந்த பிச்சை போட்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கதை போச்சு. பிச்சை போட மாட்டாங்க. பிச்சை போட வருவா, தன்னை அறியாமல் மெய் மறந்து அப்படியே ஈர்ப்புண்டு பின்னாடியும் வந்துடுவான். என்ன பொருள்? அவர் பிச்சை கேட்டு வருவது பொருளை அல்ல, ஆன்மபோதத்தை வாங்குகிறார், தற்போதத்தை கெடுக்கிறார். இதையெல்லாம் நெஞ்சு விடுத்துவதில் சாஸ்திரம் அழகாக சொல்றார். தான் என்னை பார்த்தான், என்ன செய்தான்? என்னை கெடுத்தான். என்னை கெடுத்தான்னா என்னுடைய தற்போதத்தை அழித்து விட்டான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது. இதை நான் விசாரியாமல் இருந்து விட்டேனே என்று சொல்லி காட்டுகிறார். என் கங்கை ஆகிய பெண்ணை என் தலையை தூக்கி சாட்கிறார். சந்திரனை ஏன் தலையை வைத்து சூடியிருக்கிறார். சொல்றோம்ல, யாரையாவது சொன்னால் கேவலப்பட்டான், அவன் கொண்டாடி தலைக்கு மேலே தூக்கி சமக்கான், அவங்க பேச முடியாது, உடைகள் ஒரு வார்த்தை. ஆனால் அத்தனைக்கும் காரணம் இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் விசாரித்தறியாமல் நான் கெட்டு விட்டேனே என்று அழகாக நம்ம சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த ஆய்வுகளிலே நமக்கு இறைவனை பற்றிய உண்மைகளை அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு சிறப்பான அறிவை கொடுத்து உடம்பை கொடுத்திருக்கிறான். அதை கொடுத்தும் நான் விசாரியாமல் இருந்து விட்டேனே என்று அந்த சொல்வதை போல இங்கே சொல்லி காட்டுகிறார். அடுத்து அப்பெருமானை பற்றி இன்னொரு செய்தி சொல்கிறார். அவன் எப்படி இருக்கிறார் என சொன்னார். அடுத்து, கூடகில்லார் குரு வைத்த குறிகண்டு, கூடகில்லார் குரு வைத்த குறிகண்டு. எப்பொழுதுமே சர்க்குருவை சென்று அடைந்து அந்த குருநாதருடைய உபதேசத்தை கேட்டு அதன்படி பூஷனை தியானத்திலே நிற்றல் வேண்டும். குருவாக்கிய பரிபாலனம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு சிவம் தொடங்க மாட்டார், அவர் காட்சி கொடுக்க மாட்டார், அவருக்கு அருளும் கிடைப்பதில்லை. அதனால தான் கூடவில்லார் குரு வைத்த குறிகண்டு. அந்த குருவானவர் காட்டிய அந்த அடையாளத்திலிருந்து அவன் பிசகாமல் இருத்தல் வேண்டும். நாடகில்லார் நயம் பேசி திரிவார்கள். குருநாதன் காட்டியபடி சிவம் எங்கே குரு எங்கே என்று தேடுவதும் இல்லை. இவர்கள் டம்பமான வார்த்தையை பேசிக்கொண்டு அடைகிறார்கள். நாடகில்லார் நயம் பேசி திரிவார்கள் அப்படிங்கிறார். நாடகில்லார் நயம் பேசி திரிவார்கள். அதாவது குருவினுடைய வாக்கிய பரிபாலனம் இருக்கணும். குருவாக்கிய பரிகாரணத்தோடு இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதை வைத்துக்கொண்டு சிவத்தை நாடுவதை விட்டு இந்த புதற்கமான பேச்சை பேசிக்கிட்டு இருப்பார். கேட்டவங்க கேட்ட டீச்சை பண்ணாதான் முத்தி கேட 63 நாயன்மாருக்கு யார் யாருக்கு யார் எந்த குரு டீச்சை பண்ணாமல் சொல்ல முடியுமான்னா எப்படி அவன் கேட்குற கேள்வியை பற்றினா. அடுத்து குரு இல்லாமல் முக்தி இல்லைங்க. ஞான சம்பந்தர் யார்கிட்ட போய் தேவாரம் படித்தார், யார்கிட்ட போய் சாஸ்திரம் படித்தார், யார்கிட்ட போய் தமிழ் படித்தார் கேட்காம கேட்குற கேள்வி கேட்குறது செய்யாமல் தான் நமக்கு தெரியும். அவர்கள் யார் இவர்கள் யார் என்பது தெரியவில்லை. எல்லாருக்கும் குரு உண்டு. நமக்கு என்ன செய்வார்? நமக்குத்தான் வடிவத்தில் வருவார். அவர்களுக்கும் உள்ளிருந்து குரு உணர்த்துவார். நல்ல ஞாபகம். ராமசித்தர்களுக்கு குரு உள்ளிருந்து உணர்த்துவார். அகத்திய தேவார திரட்டில் ஞானசம்பந்தர் சுந்தரர் வாக்கு முதல் பதிகமே குருவருளை தான் இருக்கும். குருவருளை தான் இருக்கும்.
கண்ணப்பருக்கு தீட்சை செஞ்சிருக்கிறார். காலத்தினாதர் மலைக்கு ஏறுறார். காலத்தினாதர் மலைக்கு ஏறுறார். ஏறுகின்ற பொழுது கண்ணப்ப நாயனார் காலத்தினாதரை பார்ப்பதற்கு ஆர்வமோடு போகிறார். காலத்தினாதரை கண்ணப்பர் பார்ப்பதற்கு முன்பாகவே நம்முடைய காலத்தினாதர் கண்ணப்ப நாயனாரை பார்த்து நயன தீட்சை செஞ்சிட்டார். நயன தீட்சை செஞ்சிட்டார். சரி, இந்த வேடருக்கு எப்படி அந்த பக்தி வந்துச்சு? அடுத்த கேள்வி வந்து இல்லையா, வேடருக்கு எப்படி பக்தி வந்தது? ஒரு சிந்தனை பண்ணணும், விசாரிச்சு. ஒரு வேடருக்கு எப்படியா பக்தி வந்துச்சு? நாமெல்லாம் யோகரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறோம், புராண மடத்தில் இருக்கிறோம். அடி வெட்டு இது கொல் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை உடைய வேடர்களுக்கு எப்படி வந்தது என்றால், பூர்வத்தில் அர்ச்சுனனாக இருந்தார். அர்ச்சுனனாக இருக்கின்ற பொழுது சிறுமானாகிய கண்ணனானவன் சிவோகம் பாவனையில் இருந்து உபதேசம் பண்ணார். அந்த சிவோகம் பாவனையிலிருந்து உபதேசம் பண்ற கண்ணன் சிவபூஜை செய்வதிலே வல்லவன். சிவபூஜை ஒன்றே நமக்கு கதி சேர்க்கும் என்பதை தனக்கு உபதேசம் செய்த கண்ண பரமாத்மாவை வைத்து அர்ச்சுனனுக்கு முன்னே தெளிவு கிடைத்தது. அந்த தெளிவான உணர்ச்சியினுடைய தொடர்ச்சித்தான் சிவபூஜை ஒன்றுதான் நமக்கு கதி கொடுக்கின்ற காரணத்தினாலே தான் அங்கே காடன் சொல்கிறான், மலை உச்சிக்கு போகிறான், காலத்தினால் இருக்கிறான், கும்பிடலாம்னு சொன்ன உடனே அப்படியே போகும். சடாரம் கட்டார். நம்ம கோயிலுக்கு வாரியாக போவோம்னா நாளைக்கு போவோமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். மன உச்சியில் காலத்தினாதர் இருக்கலாம், கும்பிடலாம்னு ஒரு வார்த்தை தான் சொன்னார். பூர்வ ஜென்மத்திலே கண்ணன் சிவோகம் பாவனையிலிருந்து உபதேசம் செய்கிற உபதேசத்தினுடைய மனதை கைத்திருந்த அந்த கருத்தின் காரணத்தினாலே உடனே என்ன செய்தார்? காண வேண்டும் என்று விரைந்து சென்றார். ஆக இப்படி ஒவ்வொன்றுக்கும் காரணம். இதையெல்லாம் விசாரித்தேன். இதைத்தான் அந்த கண்ணனுடைய உபதேச மொழியை வைத்து கொண்டு தான் நம்முடைய கண்ணப்ப தேவன அர்ச்சுனராக கண்ணப்ப தேவநாயனாரை வந்து இது பண்ணுறார். இது இந்த புராணத்தினுடைய ஒரு ரகசியம். கூடு இல்லா குரு வைத்த குறிகண்டு நாடகில்லா நயம் பேசி தெரிவார்கள். அவர்கள் குருவினது வாக்கியத்தையும் பரிபாலனம் செய்யாது, சிவத்தையும் தேடாது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் தம்ப பேச்சை பேசிக்கொண்டு அடைகிறார்கள். பாடகில்லார் அவன் செய்த பரிசு அறிந்து அவன் செய்த பேருபகாரங்களை எல்லாம் அவர் உணர்வது இல்லை. உண்மையிலே சொல்றேன், இறை உணர்வு யாருக்கு ஏற்படும்னா, இறைவன் நமக்கு என்னென்ன உபகாரங்கள் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை அறிந்தால்தான் அவர்களுக்கு இறைவன் மேல பக்தி ஏற்படும். நம்முடைய அப்பா எப்படியெல்லாம் நம்மை வளர்த்தாரு, அவர் தன்னுடைய தேவை எதையெல்லாம் தியாகம் செய்தார், எப்படியெல்லாம் நம்மை வளர்ப்பதற்கு அவர் சிரத்தை மேற்கொண்டார் என்ற உண்மையை அறிந்த மகனுக்குத்தான் தந்தை மேல பாசம் ஏற்படும். தந்தை மேல பாசம் ஏற்படும். இதே போல ஆன்மாக்களாகிய நமக்கு இறைவன் செய்து கொண்ட உபகாரங்களை எல்லாம் நாம் தெரிஞ்சு கொள்ளணும். திருவண்ட பகுதியில் படிங்கன்னு சொன்ன தப்பு, படிக்கணும். திருவண்ட பகுதியை படிக்கணும். திருவண்ட பகுதியை படித்ததுக்கப்புறம் போற்றி, அந்த போற்றி பகருடைய என சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை படிக்கணும். இதெல்லாம் இறைவன் நமக்கு எப்படி உபகாரம் செய்து கொண்டிருக்கிறார், கருவில் இருந்து உபகாரம் செய்கிறார் என்பது தெரியும். அது தெரிந்தால்தான் இறைவன் மேல் பக்தி ஏற்படும். அதைத்தான் சொல்லி காட்டுகிறார். பாடகில்லார் அவன் செய்த பரிசு, அவன் நமக்கு எப்படியெல்லாம் உபகாரம் செய்கிறான் என்பதை அறிவதில்லை. நாட வல்லாரவர் பேரெதுவாமே, இதையெல்லாம் உணராது உலகியலிலே நாட்டம் உள்ளவர்கள் இதைத்தான் பெற்றார்கள். நாட வல்லார்னா மாயையை நாட வல்லவர்கள் அவர் பேர் எதுவாமே, அவர் பெற்றது இதுதான் பெற்றார்கள் என்று இங்கே கேட்கிறார் என சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த சாஸ்திர சிந்தனையை நிறைவு செய்து இன்று முதல் இந்த வகுப்பில் ஒரு புது ஒரு நிகழ்ச்சி நான் செய்யலாம்னு காத்துருக்கேன். இந்த புது இது என்னங்கிறத முதல்ல ஒரு சின்ன கேள்வி பதில் மாதிரி நான் ஒரு கேள்வி கேட்பேன். பாடம் கேட்டிருக்கிற நீங்கள் பதிலை சொன்னால் நல்லது,
அப்படி யாரும் சொல்லலை வெட்கப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, நானே பதிலை சொல்லியிருக்கிறேன். யாரும் இதுக்கு தப்பான பதில் சொல்லிட்டாங்கன்னா தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது, யாரும் சிரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தப்பாக கேட்கும்போது அடுத்து ஒரு 5 கேள்வி மட்டும் இன்னைக்கு கேட்குறேன். இது ஒவ்வொரு முறையும் இனிமேல் நான் கேட்கணும். நான் எங்கே பாடம் நடத்தினாலும் நான் இந்த ஒரு முறையை கையாளுவேன். அதை இங்கேயும் நான் இன்றைக்கு முதல் கொண்டு வரேன். எனக்கு கேள்வி கேட்க மாட்டேன். விநாயகருக்கு எதுக்கு யானை முகம்? தெரிஞ்சவங்க படிச்சு வரலாம். விநாயகருக்கு எதுக்கு யானை முகம் என்றால் இதுக்கு விளக்கம். சுவாமியும் ஏன்னா பிரச்சனை கேட்கான், கடவுள் இல்லையா யானை முகத்தை வச்சுருக்கான், உடம்பு மனுஷ முகமாக இருக்கும். நமக்கு விளக்கம் இது என்ன விளக்கம்ங்கிறது ஞானசம்பந்த தேவாரத்தில் உள்ளது அப்படியே சொல்லுது. சுவாமியும் அம்பாளும் ஒரு சமயம் திரு கைலையில் இருக்கிற சித்திரச்சாலை ஒன்று இருக்கிறது. சித்திரச்சாலைக்கு போகிறார். அந்த சித்திரச்சாலைக்கு போகின்ற பொழுது அங்கே வேறு எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எழுத்துக்களில் எப்பவுமே தமிழ்லையும் சரி எந்த எழுத்துலையும் ஆண் எழுத்து, பெண் எழுத்து, அலி எழுத்து இருக்கு. இந்த ஆண் எழுத்தை வைத்துத்தான் செய்யுள் தொடங்கணுங்கிறதான் விதி இருக்கிறது. ஆண் எழுத்து பெண் எழுத்து இருக்கின்ற அந்த சித்திரச்சாலையிலே சுவாமி அம்பாள் போகிறார். சுவாமியானவர் ஆண் எழுத்தையே திருநோக்கம் செய்கிறார், அம்பாள் பெண் எழுத்தையே திருநோக்கம் செய்கிறார். அப்படி சுவாமி அம்பாளும் ஆண் எழுத்தையும் பெண் எழுத்தையும் திருநோக்கம் செய்கின்ற பொழுது ஆண் எழுத்திலே இருந்து ஒரு ஆண் யானை வெளிப்பட்டது, பெண் எழுத்திலே இருந்து ஒரு பெண் யானை வெளிப்பட்டது. இப்படி சிவமும் சக்தியுமாக ஆண் யானையும் பெண் யானையாக வந்ததும் இந்த ஆண் யானையும் பெண் யானையும் ஒன்றுக்கொன்று நேரடியாக கண்டு தெய்வ புணர்ச்சி கொள்ள ஒரு குட்டி யானை ஒன்று வெளிப்பட்டது. ஒரு யானை கன்று ஒன்று வெளிப்பட்டது. அந்த கன்று தான் விநாயகர் பெருமான். அந்த கன்று தான் விநாயகர் பெருமான். அந்த ஆண் யானை பெண் யானை சுவாமி அம்பாளுடைய அம்சமாக அங்கே ஒரு கனி வெளிப்பட்டது. அதுக்கு உடனே ஒரு தொழில் சொல்கிறார், நீ என்னை வழிபடுகின்ற அடியவர்களுக்கு வருகின்ற இடரை நீக்குவாயாக என்று அந்த யானை கன்று இங்கே அனுப்புகிறார். இதை ஞானசம்பந்த தேவாரத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. பிடி அதன் உரு பிரின பெண் யானை, பிடி அதன் உரு உமை கொல, பிடியதன் உரு உமை கொல, மிகு கரியது வடிகொடு, கரின ஆண் யானை, ஆண் யானையின் வடிவத்தை சுவாமி கொள்ள ஒரு யானை குட்டி வெளிப்பட்டது. வெளிப்பட்டவுடன் அதற்கு தனது அடி வழிபடும் அவரிடர் கடி, தன்னை வழிபடுகின்ற அடியவர்களுக்கு வருகின்ற இடரை கடி நீக்கு என்று ஆணையிட்டார். ஆணையிட்டு கணபதி வர சிவகணங்களுக்கெல்லாம் அதை தலைவனாக்கினார். அருளினன் மிகு, அருளினன் இது சிவனால் அனுப்பப்பட்ட கொடை, சிவனால் அனுப்பப்பட்டது. மிகு கொடை வடிவினர், வள்ளல் தன்மை புரிஞ்சவருடைய வடிவம் எதுன்னா திருவலிவலத்திலே உள்ளவர்கள். அதான் மிகு கொடை வடிவினர் இருக்கின்ற பயிர் வழி வரமுறை இவையே. எனவே வள்ளல் தன்மைக்கு ஒரு வடிவமுடையவர்களாக இருக்கின்ற வலிவலத்திலே உள்ளவர்கள் வாழ்கின்ற திருவலத்திலே உள்ள அந்த பெருமானுடைய கொடைதான் எது, இந்த யானை என்று சொல்லி காட்டுவது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த விநாயகர் வடிவத்தில் யானை முகம் மட்டும் இருக்கும். யானை முகம் என சொல்லக்கூடியது ஏன் வேதத்தை நோக்குகின்ற பொழுது யானை வெளிப்பட்டது என சொன்னால், யானையை முன்னிலிருந்து பார்த்தோம்னா அது ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய எழுத்து வரும். ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய எழுத்து வரும். நீங்கள் சில விநாயகர் படத்தை பார்த்தோன்னா அந்த விநாயகர் அந்த ஓம்ங்கிற எழுத்துக்குள்ளே வச்சு அடக்கி காட்டியிருப்பாங்க. ரெண்டாவது யானையினுடைய பிழிற்று ஒளி ஓம்ங்கிறது தான் வரும், ஓங்காரம் தான். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் இறை என்று காட்டுவதற்காகத்தான் அங்கே பிழிச்சொலியினை கொடுக்கின்ற மூலமாகிய அந்த யானை முகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து விநாயகர் பெருமானுக்கு
யானை முகம் பார்த்தாச்சு. முருகனுக்கு ஏன் 6 முகம்? முருகனுக்கு ஏன் 6 முகம்? 6 முகம் இருக்கு சாமி. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமம், சத்தீசம், அதோ 3 முகம் இருக்கு. இந்த 6 முகத்தோட வேண்டி சொன்னா இதுக்கு சரியான விட என்னன்னா, சதாசிவம் இறைவனுக்கு உண்மையிலேயே 6 முகம் இருக்கிறது. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோ முகம்னு. ஆனால் சதாசிவமூர்த்தி 5 முகத்தை மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்கார். இந்த 5 முகத்தை மட்டும் காட்டி 5 வழியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் 6வது முகத்தையும் உயிர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 5 முகத்தோடு அதோ முகமும் கூட்டி 6 முகமாக வர்றார். இப்போ இந்த விளக்கங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும், இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் புதுசாக தெரியும், அதுக்காக சொல்கிறார். அடுத்த கேள்வி, கோபுரம்னா எது, விமானம்னா எது? கரெக்டான வார்த்தை வரணும், நல்ல வார்த்தை. ஆலயம் நுழைகின்ற இடத்துல இருப்பது கோபுரம், கருவறையின் மேல் இருப்பது விமானம். எதுக்கு வித்தியாசம் தெரியணும், எதுக்கு அதுக்கும். இது நுழைவாசலில் இருப்பது கோபுரம், இதுக்கு பேர் தூலலிங்கம்னு பேர். இதுக்கு பேர் தூலலிங்கம்னு பேர். இதையும் கும்பிடணும். கருவறையின் மேல் இருப்பது விமானம். இந்த விமானத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், இப்போ நாமெல்லாம் வீட்டிலே இருப்பதில்லை, வீட்டுக்கு யாரும் செய்யணும். இப்போ இந்த நேரத்தில் இந்த வீட்டில் உட்காந்து பேசிட்டு உட்காந்துப்பாங்க. இது மாதிரி விமானத்தினுடைய ஒரு சிறப்பு, சுவாமி கருவறையிலே இருப்பவர் விமானத்தின் மேலே வந்து உட்கார்ந்துருப்பார். இந்த உண்மை தெரிஞ்சுக்கணும். கருவறைக்கு மட்டும் ஒரு சிறப்பு, இந்த விமானத்தின் மேலே சுவாமி அமர்ந்திருப்பார். சுவாமி அமர்ந்து விமானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தான் ஆலய தரிசனத்தின் போதும் விமான தரிசனம், அந்த கலசத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று விதி இருக்கிறது. சில இடத்துல மண்டபத்தை காட்டி பெருசாக இருந்தாலும் கூட விமான தரிசனத்திற்கென்று சில இடத்துல பாந்து விட்டு பணம் விடணும். ஆனால் விமானம்ங்கிறது என்ன, கோபுரம்ங்கிறது என்னங்கிறது தெரியணும். ஆனால் இதில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அந்த விமானத்தினுடைய கலச உயரத்துக்கு தான் கொடிமரத்தினுடைய அந்த தண்டு இருக்கு இல்லையா, நாங்கள் 3 சட்டம் போட்டிருக்கோம், அந்த உயரமும் அதுவும் சரியாக இருக்கணும். இந்த விமானத்தினுடைய கோபுரத்தினுடைய உயரமும் அந்த கொடிமரத்தினுடைய உயரமும் சொக்கு பனைக்கு நடுவுள்ள தண்டு அதனுடைய உயரம் 3 சமமாக வரும். இந்த 2 சமமாக இருந்தால் தான் ஆலய சாணித்தியம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த விமானத்தை பற்றி கருவறையை பற்றி நிறைய செய்யுது. கருவறைன்னு ஏன் பேர் வச்சிருக்கிறது? அடுத்த கேள்வி, கருவறை. பெண்கள் சொல்லுங்க. நான் கருவறைன்னா ஒரு ஆலயத்தை சமைக்கின்ற பொழுது கருவறையை எடுத்துக்கிடுவாங்க, அறையை முதல்ல வகுத்துருவாங்க. இந்த அறை வகுக்கிறதுக்கு இதுக்கு பெரிய விதி இருக்கிறது. இப்போ அந்த விதியை சொன்னால் நேரம் ஆகிடும். முதல்ல அறையை ஏற்படுத்திடுவாங்க. அறையை ஏற்படுத்திய பின்பு எப்பொழுதுமே கருவறையில் முன்பாதி மத்தியில், அதாவது மத்தியில் சுவாமி இருக்கணும், பின்பாதி இடவழியாக தான் கிடக்கணும், உள்ள ஒன்று இருக்கக்கூடாது. இது ஒரு விதி இருக்கிறது. பின்பாதி காலி இடமாக கிடக்கணும், மத்தியில் என்ன இருக்கணும், சுவாமி இருக்கணும். சாமி சிவரோட்டத்தில் உட்காரக்கூடாது கருவறையில், இது ஒரு விதி இருக்கிறது. இது கருவறையிலே சுவாமியை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக மந்திரங்களால் ஜெயிக்கப்பட்ட தகடும் நவமணிகளும் அடங்கிய ஒரு 9 அறை உள்ள ஒரு பெட்டி வைப்பாங்க. 9 அறை உள்ள ஒரு பெட்டி, அதில் நவமணிகள் அந்த வச்சு அதுக்குள்ள தகடுகள் வைத்து அதை மூடி, ஆமாம், அதை உள்ளே வைத்து மூடி விடுவார்கள். இதுதான் அந்த ஆலயத்தில் இருக்கின்ற மூர்த்திக்கு மூலமாக கொடுக்கின்ற சாநித்தியம். எப்படி ஒரு உயிருக்கு முட்டையிலே கரு முதன்மையாக இருந்த அதிலிருந்து தான் எல்லாம் தோன்றுகிறதோ, இந்த மயில் கருவுக்குள்ளே இருந்து தானே இத்தனை வண்ணங்களும் இந்த வடிவமும் வருது. இதே போல இறை சாநித்தியம் எல்லாம் இந்த பெட்டியாகிய இந்த கரு பெட்டிக்குள் இருந்து வருகின்ற காரணத்தினாலே, 9 அறையில் உள்ள கரு பெட்டியில் இருந்து வருகின்ற காரணத்தினாலே அதுக்கு இந்த அறைக்கு பேர் என்னது, கருவறை என்று பேர். ஆனால் அந்த
கரு பெட்டி வைப்பது யாருக்கும் தெரியாது. ஆலை சாபனம் பண்ணுற மன்னர், முக்கியமான சபைகள் எந்த திசையில் இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த கரு பெட்டி என சொல்லக்கூடியது 2 இடத்துல இருக்கும். ஒன்று ஆலய கருவறைக்குள்ள, மற்றொன்று தீர்த்தக்கரை இருக்கு இல்லையா, தீர்த்த குளம், தெப்ப குளத்தில் நாடி மண்டபத்துக்கு கீழே இருக்கும். நாடி மண்டபத்துக்கு கீழே இருக்கும். இந்த தெப்பக்குளம் எப்படி கட்டணுங்கிறதுக்கு ஒரு சின்ன அந்த விளக்கத்தை சொல்லிட்டு நான் மேலே போயிடுறேன். தெப்பக்குளம் நடத்திய இடத்துல தோண்ட மாட்டாங்க, தோண்டக்கூடாது. அதாவது பெரும்பாலும் சுவாமியினுடைய இடது பக்கத்தில் தான் பெரும்பாலும் தீர்த்தக்குளம் இருக்கும். விசேடமான தீர்த்தக்குளம், சுற்றியும் தீர்த்தக்குளம் இருக்கும். பிரதான தீர்த்தக்குளம் சுவாமியினுடைய இடது பக்கத்தில் சமீபத்தில் இருப்பது விசேடம் என்று சொல்லி காட்டப்படுகிறது. அந்த தீர்த்தக்குளம் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னா, தேங்காயை எடுத்துக்கொண்டு இவன் மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டு போகணும். தேங்காய் எடுத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டு போகணும். அப்படி தேங்காய் எடுத்துக்கொண்டு ஜெபித்து கொண்டு போகின்ற பொழுது நீரோட்டங்கள் ஒன்று சேருகின்ற பூமி வருகின்ற பொழுது இந்த தேங்காய்க்குள் இருக்கிற தண்ணியை இப்படி குறுக்குனா ஒரு சத்தம் கேட்க மாதிரி தானாக கேட்கும். நம்ம தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கிறத குறுக்குனாலும் சத்தம் கேட்கும். ஆனால் மந்திரத்தை சொல்லி எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது குறிப்பிட்ட இடத்துல வருகின்ற பொழுது அந்த தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி தானாகவே ஒலியை கொடுக்கும். எந்த இடத்துல ஒலி கொடுக்கிறதோ அதுக்கு கீழே தான் மையமாக வைத்து தீர்த்தக்குளம் அமைப்பார்கள். அந்த மையத்தில் வைத்து தான் அங்கே ஒரு கருப்பட்டியும் வைக்கப்படும். இதுக்கு பேர் நாளிகேர பரீட்சைன்னு பேர். இதுக்கு பேர் நாளிகேரம்னா தேங்காய்னு அர்த்தம். எதுக்கு சொன்னாங்கன்னா நம்ம கோபுரங்கள் மற்றும் விமானம், தெப்பக்குளத்தெல்லாம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிற அதன் விஷயம் என்னங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்தியை சொன்னேன் தெரிவித்து, அடுத்தபடியாக நான் பெரிய புராணத்திலே சேரமான் நாயனாரை பற்றி நாம் செய்தி சொல்வதை செய்வோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கான்னு செய்தி இது நீங்களும் கேள்வி கேட்கலாம். உங்கள் வீட்டில் போய் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்த வகுப்பில் கேட்கலாம். இல்லைன்னா பலருக்கு